வெல்கம் டு ஈரோடு குட்டி சேனல். நான் வந்து இன்னைக்கு புதினா மல்லி வந்து ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கை எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு துவையல் செய்ய போகிறேன் கொஞ்சமாக. ஆனால் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கடலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் வந்து நல்லா ஒரு பெரிய கட்டையில் ஒரு பெரிய கட்டை பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே பூண்டு இஞ்சி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வதங்கணும், பச்சை வாசம் போக. பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா செவந்துருச்சு. இது கூட வந்து ஒரு 3 வரமிளகாய் காரத்துக்கு போட்டுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்து நீங்கள் வந்து ஒரு பிடி புதினா 2 பிடி மல்லியலை கூட போட்டுக்கலாம். நிறைய போட்டு இந்த துவையல் செய்யலாம். அந்த மாதிரி நிறைய செஞ்சு தாளித்து வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் ஐட்டம், இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வதங்கிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே புதினா மல்லி இலை நல்லா அலசி வச்ச புதினா மல்லி ரெண்டும் சேர்ந்து சும்மா கொஞ்சமாக தான் நான் போட்டு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் நிறையா கூட போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வதங்கின வரைக்கும் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுல வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டுக்கலாம். இது வந்து அரைக்க போகிறோம். கொஞ்சம் சட்னிக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச துவையில வந்து தாளிக்கிறோம். அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விடுறேன். ஆயிடுச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. சீரகம் ஒரு துளியோண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச துவையில அதில் சேர்த்திக்கலாம். பாருங்க, துவையல் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா செஞ்சு கொடுத்த கொத்தமல்லி புதினா துவையல் வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.